ஹலோ. இன்றைக்கி மெசேஜ், இன்றைக்கி ஒரு சைக்கிக் ட்ராயிங். எனக்கு என்ன விஷயம்லாம் வந்ததோ நான் வந்துட்டு ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். எப்பவும் போல தான், இன்றைக்கி சொன்ன மாதிரியே தான். ஜட்ஜ் பண்ணாதீங்க என்னோடய ட்ராயிங்கை, எனக்கு தெரியாது. ஆனால் ஏதோ ஒரு எனக்கு புரிகிற மாதிரி நான் வரைஞ்சி வச்சுருக்கேன். சரிங்களா? எனக்கு இங்கே மெசேஜ் என்ன கிடைக்கிதுன்னா, நிறைய பேர் வந்துட்டு த டார்க் நைட் ஆஃப் சோல், நிறைய விஷயங்களில் வந்து ப்யூரிஃபிகேஷன் ஆகிட்டு நீங்கள் ஒரு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு என்ன சொல்ற, ஒரு டிகிரி முடிச்சுட்டு அப்படியே வெளியில் வர மாதிரி, அந்த மாதிரி சில விஷயங்கள்லேருந்து வெளில வர மாதிரி இருக்குது. நிறைய பேர் வந்து ரொம்ப காலமாக வந்து சில பேர் வந்துட்டு ஒரு கடவுள் நம்பிக்கை இல்லாமல், கடவுள் மேலே கோவத்தில் இருக்கிறதும், இல்லை நீங்கள் வந்துட்டு சில விஷயங்கள் நீங்கள் என்ன விஷயம் பண்ண நீங்கள் ஆக்ஷன் எடுத்தாலும், நீங்கள் பிஸ்னஸாக இருக்கட்டும், லைஃப்பில் சில விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு ஒரு பிளாக் ஆகிட்டே இருக்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கட்டும், ஒரு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கிறதா இருக்கட்டும், லைஃப்லேயும் நிறைய விஷயத்தில் இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து ஒரு டார்க் அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி, அதுலேருந்து நீங்கள் வந்துட்டு ஒரு யாருமே உதவிக்கு இல்லைன்ற மாதிரி நீங்கள் தனிமைப்படுத்திட்டு ரொம்ப காலமாக ஒரு ஸ்டேஜில் இருந்துட்டு அதுலேருந்து ஒரு விஷயத்தை நீங்கள் முடிச்சுட்டு நீங்கள் அதுலேருந்து வெளியில் வர மாதிரி இருக்குது. உங்களுக்கான ஒரு புது போர்ட்டல் இன்றைக்கி ரீடிங் கண்டிப்பாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். தெரியுது. இது வந்துட்டு ஒரு போர்ட்டல். இந்த போர்ட்டலில் இங்கே வந்து நிறைய ஸ்பிரிட்ஸ்லாம் பறந்துட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்ச விதத்தில் நான் வரைஞ்சிருக்கேன். இது நீங்கள் வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு நிறைய காடு மாதிரி நிறைய மரம் செடி நல்லா ஹைட்டாக இருக்குது, நிறைய மரம்லாம் இருக்குது. அந்த இடத்துல வந்துட்டு உங்களுடைய சோல் இது நீங்கள் உங்களுடைய சோல் ஒரு ஸ்பிரிட் வேர்ல்ட், ஒரு ஸ்பிரிட் போர்ட்டல். அந்த போர்ட்டலில் வந்துட்டு நீங்கள் வந்து ட்ரீம் அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் உங்களை அறியாமல் ஒரு சப்கான்ஷியஸ் மைண்டில் அந்த மாதிரியான ஒரு டைமில் வந்துட்டு நீங்கள் அந்த போர்ட்டல் ஓப்பன் ஆகும்போது நீங்கள் வந்துட்டு உங்களுடைய சோல் போயிட்டு சில விஷயங்கள் அங்கேருந்து கொஞ்சம் நெகட்டிவிட்டி பர்ச் பண்ணிவிட்டு சில விஷயங்கள் ஒரு கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு நீங்கன்ற உங்களுடைய சோல் வந்துட்டு ஒரு நியூ எனர்ஜியில் வர மாதிரி இருக்குது. மேபி இது வந்து உங்களுடைய ஸ்பிரிட் வேர்ல்டுன்றதுனால உங்களுடைய ஒரு ஸ்பிரிட் கைடாக இருக்கலாம், இல்லை ஆன்சஸ்டர்ஸாக இருக்கலாம், இல்லை வந்துட்டு மேபி இது உங்களுடைய பாஸ்ட் லைஃப்பில் உங்களுடைய ஒரு செல்ஃப் அந்த மாதிரியான ஒரு சோல் கூட இருக்கலாம் சில பேருக்கு. இது வந்துட்டு நீங்கள் அந்த வேர்ல்டில் இருந்துட்டு ஏதோ ஒரு விஷயம் ஓப்பன் ஆகிட்டு அங்கேருந்து உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஹீலிங் கொடுக்குற மாதிரி இருக்குது, ஒரு ஹீலிங் நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி இருக்குது. உங்களுடைய சோல் ஹீலிங் எடுத்துக்க தெரியுது, உங்களுடைய சோல் ஹீலிங் எடுத்துக்குது. இதெல்லாம் வந்துட்டு ஒரு பெரிய பெரிய மரமாக இருக்குது, ஒரு காடு மாதிரி இருக்குது. அந்த இடத்துல இந்த போர்ட்டல் ஓப்பனாக இருக்குது. எனக்கு என்ன விஷயம்ல தெரிஞ்சதுன்னா அப்படிதான் இருக்குது. இந்த சோல் வந்துட்டு பார்க்கும்போது எப்படி இருக்கிறேன், நான் பார்த்த விஷயம் நான் உங்களுக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன். இந்த சோல் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பார்க்குறதுக்கு ஒரு ஃபுல் பிளாக் ஒரு கிளாத்தில் வந்துட்டு ஃபுல்லாக மூடி வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஃபுல் கவர்டாகிட்டு இங்கே நிற்கிற மாதிரி இருக்குது இந்த ஸ்பிரிட் வேர்ல்டு கிட்ட. சேம் எனக்கு தெரிஞ்ச விஷயம், ஒரு கிளாத்துன்னு சொல்ல முடியாது, ஒரு டார்க் ஒரு இருட்டாக இருந்த மாதிரி இருக்குது. அந்த இடத்துல வந்துட்டு ஒரு டார்க்காக ஒரு இமேஜ் தெரியுற மாதிரி, டார்க் இமேஜ் தெரியும், அதுதான் கரெக்ட். டார்க் இமேஜ் தெரிகிற மாதிரி இருக்குது. இதுவும் சேம், இந்த டார்க் இமேஜ் அந்த காட்டில் வந்துட்டு டார்க் இமேஜ் ஒரு இமேஜஸ் நிற்கிற மாதிரி பர்சன்ஸ் அந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. அதுதான் கரெக்டு வேர்டு. நிற்கிற மாதிரி இருக்குது. இது வந்து ஸ்பிரிட்ஸ், இதெல்லாம் வந்துட்டு மற்ற ஸ்பிரிட்ஸ் பறக்கிறது இந்த இடத்துல. அந்த ஸ்பிரிட்ஸ் அந்த சோல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஆன்மாலாம் அப்படி இப்படி போயிட்டு வரும் மாறி அந்த மாதிரி இருந்தது. இந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு ஒரு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்துட்டு சில விஷயங்கள் உங்கள்கிட்ட இந்த நெகட்டிவ் எனர்ஜி ஹீல் பண்ணி உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி உங்களுக்குள்ளே வரத்துக்காகவும் உங்களை ஹீல் பண்ணியும் உங்களை வந்து கிளியர் பண்ணுற மாதிரி இருக்குது. உங்கள் எனர்ஜியில் சில விஷயங்கள் கிளியர் பண்ணுற மாதிரி இருக்குது. அதுதான் எனக்கு இந்த இமேஜில் தெரியுது. எனக்கு நான் எடுக்கும்போது கையில் இது வரையும் போது எனக்கு எந்த ஒரு விஷயமும் எனக்கு மைண்டில் கிடையாது. ஜஸ்ட் எனக்கு என்ன தோணுச்சுன்னா அதை தான் வரைஞ்சிருக்கேன். நான் பார்த்த விஷயங்களை வரைஞ்சிருக்கேன் நான் இங்கே.
நீங்கள் வந்து இப்போ உட்காரும் போது தான் எனக்கு இந்த விஷயங்கள் எனக்கு புரியுது. நிறைய விஷயங்களை நீங்கள் வந்துட்டு உங்களுக்குள்ளேருந்து தேவையில்லாத விஷயங்களை எடுத்துருக்கீங்க. நீங்கள் ஹீலிங் ஆகிட்டுருக்கீங்க. இது உங்களுக்கே தெரியும், நீங்கள் ஹீல் ஆகிட்டுருக்கிற விஷயம். சில பேர் நீங்கள் ஹீலிங் ரொம்ப காலமாக நீங்கள் மேபி எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, சில விஷயங்கள் ஒரு ஆழ் மனசில் அமைஞ்சிருச்சுன்னா, போய் உட்காந்துருச்சுன்னா, அதை எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து கூட நீங்கள் வெளியில் வரீங்க. நீங்கள் ஏன்னா நீங்கள் ஃபுல் உங்களை வந்துட்டு பியூரிஃபிகேஷன் மாதிரி சில விஷயங்கள் உங்களை பியூர் பண்ணுறாங்க. உங்களுடைய சோல் லெவலில் பியூர் ஆகிட்டு வந்துட்டுருக்கீங்க. ஓகே, இந்த நான் இங்கே வச்சிடுறேன். காலையிலே இப்படி ஒரு அனலா? ஓ மை காஷ், எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? இன்னொரு விஷயம், மேபி யாராவது வந்து பில்ஸ் டேப்லெட்ஸ் எடுத்துக்கிற மாதிரி இருக்குது. ஏதோ ஒரு விஷயத்தினால மேபி டென்ஷனுக்காக பிபிக்காக எடுத்துக்கிற மாதிரி இருக்கலாம். இல்லைன்னா மேபி சில விஷயம் ஏதோ ஒரு விஷயம் புதுசாக நீங்கள் கவனிக்கணுன்ற மாதிரியும் இருக்கலாம். யாருக்காவது ஹெல்த் கொஞ்சம் அப்படி எப்படி இருக்குன்னா டாக்டர் கன்சல்ட் பண்ணுறது நல்லது. நான் இங்கே ஜஸ்ட் எனர்ஜி தான் ரீட் பண்ணி சொல்லிகிட்ருக்கேன், நான் டாக்டர் கிடையாது. Wisdom number 5 knowledge சேஞ்ச். உங்களுடைய சோல் லெவல் நீங்கள் சேஞ்ச் ஆகுறீங்க. ஒரு புதுவிதமான ஒரு ரியாலிட்டி, ஒரு வேர்ல்டு, அந்த ஒரு சப்கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து ஒரு கான்ஷியஸான ஒரு விஷயத்துக்காகவும் ஒரு சில விஷயங்கள் உங்கள் சோல் நீங்கள் புரிய ஆரம்பிக்குது. நிறைய விஷயங்கள் புரியுது உங்களுக்கு. நீங்கள் நிறைய விஷயங்கள் பாஸ்டில் நடந்த சில விஷயங்கள் மேபி பாஸ்டில் நடந்த சில விஷயங்கள் வந்துட்டு நீங்கள் ஒரு வேறு ஒரு விதத்தில் நீங்கள் யோசிக்கிற மாதிரி இருக்குது. இப்போ உங்கள் மைண்டில் ஓடுற மாதிரி இருக்குது. எல்லாத்தையுமே வந்து ஒன்ஸ் திரும்ப அந்த ரீல்ஸ் எல்லாம் ஓட்டி பார்த்துட்டு அது எல்லாத்தையுமே ஒன்றா டெலீட் பண்ணிவிட்டு வந்துட்டுருக்கிற மாதிரி இருக்குது. சில விஷயங்களை நீங்கள் இப்போ தான் உங்களுக்கு சில விஷயங்கள் இன்னும் கிளியராக புரிகிற மாதிரி இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் உங்களை விட்டு போயிட்டுருக்கு. டாக்ஸிக்கான விஷயங்கள், நெகட்டிவான விஷயங்கள் ஒவ்வொன்றும் உங்களை விட்டு போயிட்டுருக்குது. யாராவது டாகி வளர்க்குறதா இருக்கலாம், இல்லை எதனா நியூ டாகி வாங்குகிற மாதிரி ஐடியாவில் இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு டாக் ஸ்பிரிட் உங்கள் கூட இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களுடைய பெட் உங்கள் கூடவே இருக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் எங்கே போனாலுமே திரும்ப அதுதான். நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து சரண்டர் பண்ணிட்டீங்க. டிவைன் கிட்டே நிறைய விஷயங்கள் நீங்கள் சரண்டர் பண்ணிட்டீங்க. அதனால தான் நீங்கள் வந்து ஃபாஸ்ட் ஹீல் ஆகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. நிறைய உங்களுக்கு தெரியாமல் இருக்கிற டீப் டவுன் உங்களுக்குள்ளே இருக்கிற சில விஷயங்கள் எல்லாமே எரேஸ் ஆகிட்டு பியூர் ஆகிட்டு உங்களுடைய சோல் வந்து ஒரு கிளியர் ஆகிட்டு வந்துட்டுருக்கிற மாதிரி இருக்குது. எல்லாமே நீங்கள் டிவைன் கிட்டே வந்துட்டு நீங்கள் சரண்டர் பண்ணிட்டீங்க. நம்பர் 9 ஒரு விஷயம் முடிகிறது. நம்பர் 5 ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆகுது, ஒரு நியூ விஷயம். ஆல்ரெடி இடிஞ்சு போன ஒரு டவர் பாலம் எதனா ஒன்று எடுத்து ஏதோ ஒன்று சாரி இடிஞ்சிருச்சு. அதை பற்றி நீங்கள் யோசிக்கலை. அது எல்லாத்தையுமே டெலீட் பண்ணி தான் அந்த விஷயத்துலேருந்து நீங்கள் ரிலீஸ் ஆகிட்டு வெளியில் வர மாதிரி. மேபி இது ஒரு ஸ்டார், சில பேர் ஆனால் ஸ்டார் சீடாக இருக்கலாம். உங்களுக்கு வந்துட்டு மேபி சில விஷயங்கள் கைட் பண்ணுற மாதிரி இருக்குது ஹீல் ஆகிறதுக்கு. ஓகே, வேறு ஏதாவது மெசேஜஸ் இதில் பார்ப்போமா? வேறு எதனா மெசேஜஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணுமான்னு பார்ப்போம்.
நான் புதுசாக சில விஷயங்கள் எடுத்துகிட்டு வரலான்னு இருக்கேன் பர்சனல் ரீடிங்காக. சீக்கிரமே சொல்கிறேன் அதை பற்றி. எல்லாமே சேம் கனெக்டட், எல்லாமே கனெக்டட். Oh my gosh. சில பேர் வந்துட்டு இப்போ தான் உங்களுக்கு புரிய வருது, உங்களோட லைஃப்பை நீங்களே ஒரு பெரிய மெஸ் ஆக்கி வச்சுருக்கீங்கன்றது. இப்போ அதுலேருந்து வெளியில் வர்றதுக்காக நீங்கள் வந்துட்டு உங்களுடைய சோல், நீங்கள் உங்களுடைய எனர்ஜி, அந்த துடிப்பு உங்களால் உணர முடிகிற மாதிரி இருக்குது. இவ்வளோ காலம் நீங்கள் அதை வந்துட்டு ஒரு இக்னோர் பண்ணி வச்ச மாதிரி, ஏதோ லைஃப் ஓடுது, ஏதோ நம்ம வேலைக்கு போகிறோம், சாப்பிட்றோம், ஏதோ லைஃப் டெய்லி லைஃப் நடந்துகிட்ருக்கு, அந்த மாதிரி இருந்திருப்பீங்க. ஏதோ ஒரு மெமரிஸில் அப்படியே ஆழ்ந்த மனசில் அப்படியே யோசனையில் அப்படியே நீங்கள் இருந்திருப்பீங்க. ஆனால் இப்போ வந்து உங்களுக்குள்ள ஒரு ஏதோ ஒரு விஷயம் பண்ணணும், ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் அந்த வெளியில் வரணுன்ற மாதிரி சில விஷயங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது. லைக் இதில் வந்துட்டு நீங்கள் நிறைய விஷயங்களை விட்டு நீங்கள் டிவைன் கிட்ட வந்துட்டு நீங்கள் இந்த விஷயத்தை வந்துட்டு நீங்கள் கொடுத்துட்ட மாதிரி, எதுவாக இருந்தாலும் நான் ஏற்றுக்க தயார், எதுவாக இருந்தாலும் என்கிட்ட இருக்கிற எப்படியாவது என்ன இந்த விஷயத்துலேருந்து ஒரு நியூ விஷயத்துக்கு நான் போகணும், நான் வந்து சரண்டர் பண்ணுறேன் டிவைன் கிட்ட அப்படின்னு சொல்லி நீங்கள் சரண்டர் பண்ணுறீங்க. சேம் அதே மாதிரி உங்களுடைய நியூ லைஃப்காக. சரியாக லைட்டிங் போயிட்டு வருது. லைக் இதுலேயும் ஒரு புக் இருக்குது பாருங்கள். நிறைய விஷயங்களை நீங்கள் சரண்டர் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ஏதோ ஒரு பட்டர்ஃப்ளை, ஒரு புது விஷயம், நம்ம 5நாலே ஒரு புது நியூ சேஞ்ச் தான். லைக் இதே மாதிரி ஒரு பட்டர்ஃப்ளை இருக்குங்க, புதுசாக நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிட்ருக்கீங்க. உங்களுடைய மைண்ட் லெவலில், சோல் லெவலில் நீங்கள் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்ருக்கிற மாதிரி இருக்குது. உங்களுடைய க்ரௌன் சாக்ரா அதிகமாக ஒர்க் ஆகிட்ருக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் படிக்கிற ஒவ்வொரு விஷயமா இருக்கட்டும், நீங்கள் வந்து பார்க்குற விஷயமா இருக்கட்டும், யோசிக்கிற விஷயம் எல்லாமே ஒரு புது விதமான விஷயங்களாக இருக்குது உங்களுக்கு. எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு ஒரு எனர்ஜி, ஒரு பூஸ்ட் கொடுக்குற மாதிரி இருக்குது. நீங்கள் உங்களுக்காக ஒரு புது விஷயம் உங்களுக்காக, நீங்கள் அதில் ராஜாவாவோ ராணியாவோ நீங்கள் அதில் இருக்கணுன்ற மாதிரியான சில விஷயங்கள் நீங்கள் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகே, எனிதிங் எல்ஸ்? இல்லை, மைண்டில் இப்போ தான் மூளையில் அங்கங்கே பல்ப் கொஞ்சம் நல்லா பிரைட்டாக எரியிற மாதிரி இருக்கு. பிரைட்டாக பல்ப் எரியுது இப்போ தான். கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் அப்பப்போ அணைஞ்சு எரிஞ்சிட்டு இருந்த பல்ப் வந்து இப்போ வந்துட்டு நல்லா பிரைட்டாக அணையாமல் எரியுது இப்போ தான் பல்ப்பு. ஆரோ, surround yourself with protective energy. உங்களுடைய எனர்ஜியை வந்து ஏதாவது ஒரு ப்ரொடெக்டிவாக உங்களுடைய எனர்ஜி வச்சுக்க சொல்கிறாங்க. சரவுண்ட் யுவர் செல்ஃப் வித் ப்ரொடெக்டிவ் எனர்ஜி. உங்களுக்கான ப்ரொடெக்டிவ் எனர்ஜி கடவுளை தவிர வேறு யாருமே இருக்க முடியாது. ஒரு பாசிட்டிவாக வச்சுக்கோங்க. கடவுள்கிட்ட வந்துட்டு நீங்கள் ஆல்ரெடி இங்கே சரண்டர் பண்ணிட்டீங்க. நிறைய பேர், சில பேர் இப்போ தான் சரண்டர் பண்ண போகிறதா இருக்கிறீங்க. இப்போ தான் ஒரு கரெக்ட் ஒரு ஃபார்ம்லேயே நீங்கள் வர மாதிரி இருக்குது. இதுக்கு முன்னே நீங்கள் வந்துட்டு எந்த என்ன விஷயம்ன்றது புரியாமல் கொஞ்சம் அப்படி இப்படி கொஞ்சம் சில விஷயங்கள் போய்ட்டு இருந்த மாதிரி இது இருக்குது. ஆனால் இப்போது ஒரு கரெக்ட் ஃபார்ம்லாம் வந்துட்டுருக்குறீங்க. நீங்கள் கரெக்டாக நீங்கள் ரொம்ப ப்ரொடெக்டிவாக தான் இருக்கிறீங்க. ஆல்ரெடி நீங்கள் ரொம்ப ப்ரொடெக்டிவ் இருந்தாலும் நீங்கள் கடவுள்கிட்ட உங்களை ப்ரொடெக்ட் பண்ண சொல்லி நீங்கள் ப்ரே பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் என்ன லைஃப்பில் என்ன மாதிரியான சில விஷயங்கள் நீங்கள் லைஃப்பில் எடுத்துகிட்டு வரணுமோ, நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களோ, நீங்கள் ஹீல் ஆகணுமா, நீங்கள் கடவுள்கிட்ட எல்லாத்தையுமே சரண்டர் பண்ணிவிடுங்க. எந்த விஷயத்தையுமே நீங்கள் திரும்ப யோசிக்கக்கூடாது, பாஸ்ட் விஷயங்கள். ஓகே, இதுதான் உங்களுக்கான மெசேஜ். ஒரு ஃபைனல் மெசேஜ் இந்த கார்ட்ஸில் பார்த்துடலாம். ஏதாவது ஒரு விஷயம் புதுசாக ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ரொம்ப யோசிக்காதீங்க, பயப்படாதீங்க. இது யாருக்கும் சொல்லணும்னு தோணுது, சொல்லும் போது 1444 ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சா ஸ்டார்ட் பண்ணிடணும். முன்ன பின்ன யோசிக்கக்கூடாது என்ன நடக்குன்றதை பற்றி.
நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எப்படி பண்ணுவீங்க, நீங்கள் கரெக்டாக பண்ண முடியுமா, இதை வந்துட்டு உங்களால் ஹேண்டில் பண்ண முடியுமா, கரெக்டாக எடுத்துகிட்டு போக முடியாது, இதை பற்றிலாம் நீங்கள் யோசிக்காதீங்க. எதுவாக இருந்தாலும் சீக்ரெட்டாக செய்யுங்க. வெளிப்படையாக எல்லார்கிட்டும் சொல்லிவிட்டு எந்த விஷயமா இருந்தாலும் பண்ணாதீங்க. நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்துட்டு இப்போது ஏன்னா உங்களை சுற்றி நிறைய வந்துட்டு நெகட்டிவ் பீப்புள், நிறைய பேர் வந்துட்டு ஜெலஸ் ஆகிற பர்சன்ஸ், அந்த மாதிரி பர்சன்ஸ் தான் இருக்கிறாங்க. ஸோ அதனால் உங்கள் எனர்ஜி ப்ரொடெக்ட் பண்ணுங்கள். எந்த விஷயமா இருந்தாலும் வெளியில் சொல்லாதீங்க. ஏன்னா உங்களோட பாத் வேறு. ஓகே, ஆல்ரெடி ஹீல் ஆக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஓகே, நல்லா காட்டும். லைக் கம்யூனிகேஷன், நான் அந்த ட்ராயிங்கில் சொன்ன மாதிரி கம்யூனிகேஷன் உங்களுக்கு நடந்துருச்சு ஆல்ரெடி. உங்களை அறியாமல் சில பேருக்கு சப்கான்ஷியஸ் மைண்டில் ட்ரீம் அந்த மாதிரி ஸ்டேஜில் சில விஷயங்கள் உங்களுக்கு ஒரு உங்களுடைய ஆன்செஸ்டர் கூடயோ இல்லை உங்களுடைய ஹோலி ஸ்பிரிட் கைட்ஸ் கூடயோ உங்களுக்கான அந்த விஷயங்கள் நடந்துருச்சு. இப்போது வந்துட்டு நீங்கள் வந்துட்டு சில விஷயங்கள் ஹீல் ஆகிட்டு நீங்கள் நினச்ச மாதிரியான ஒரு லைஃப்குள்ளே நீங்கள் என்டர் ஆகிட்டு வர மாதிரி இருக்கு. கண்டிப்பாக ஹார்ட் சாக்ரா ஹீலிங் நடந்துட்டு ஒரு பிரைட் பாத், ஒரு ஸ்பிரிச்சுவல் பாத்தாக இருக்கலாம் சில பேருக்கு. ஒரு நீங்கள் நினச்ச மாதிரியான ஒரு லைஃப் அதுக்குள்ளே நீங்கள் என்டர் ஆகிற மாதிரி இருக்கு. அங்கங்கே கொஞ்சம் ஏதோ டஸ்ட்டு படிஞ்ச மாதிரி இருந்த கொஞ்சம் வலி, கொஞ்சம் ஒரு பெயின், ஒரு பாஸ்ட் ஏதோ ஒரு விஷயம், அந்த விஷயத்துலேருந்து வெளியில் வர்றதுக்கு இப்போ தான் தைரியமாக நீங்கள் ஸ்டெப் எடுக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் இருந்துட்டு போட்டுமேன்னு அப்படியே விட்டு வச்சுருக்கலாம். இப்போ நீங்கள் சில விஷயங்கள் ஒரு நம்பர் 10 ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டான ஒரு விஷயம், ஒரு நல்ல எனர்ஜிக்கு வர மாதிரி, ஒரு ஸ்டாக்னன்ட் எனர்ஜிலேருந்து ஒரு பிளாக்காக கடந்த ஒரு எனர்ஜிலேருந்து நீங்கள் வெளில வர மாதிரி இருக்குது. ஓகே, எதுவாக இருந்தாலும் டிவைன் கிட்ட சரண்டர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் நினச்ச மாதிரியான ஒரு நிறைய விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் சேஞ்ச் ஆகணும்னா டோட்டலி எல்லாமே உங்களுக்குள்ளே இருக்கிற சில விஷயங்கள் டீப் டவுன்லேருந்து எல்லாமே கிளியர் ஆகணும் சில விஷயங்கள். ஓகே, டிவைன் கண்டிப்பாக உங்களை ஹீல் பண்ணுவாங்க. உங்களுக்கான ஒரு நல்ல லைஃப், நீங்கள் எதிர்பார்க்குற லைஃப் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இதுதான் உங்களுக்கான மெசேஜ். வெளியில் வாங்க. இன்கேஸ் சில பேர் இன்னும் நீங்கள் அந்த மாதிரி விஷயங்கள் ஃபீல் பண்ணலைன்னா சீக்கிரமே நீங்கள் வெளியில் வருவீங்க. அந்த மாதிரியான சில விஷயங்கள் இமோஷன்ஸாக இருக்கட்டும், ஒரு டீப் டவுன் உங்களுக்குள்ளே வெளியில் வர தெரியாமல் நீங்கள் மாட்டிக்கிட்டு இருக்க சில விஷயங்களாக இருக்கட்டும், கண்டிப்பாக நீங்கள் அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு உங்களுக்கு டிவைன் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே, டேக் கேர். காட் பிளஸ்.